சில இளைய பருவத்தினருக்கு ஆணுக்கு பெண்ணையும் பெண்ணுக்கு ஆணையும் அறிமுகப்படுத்தி புதிய காதல்கள் வரக்கூடிய அமைப்பு இந்த ஆடி மாதத்தில் உண்டுங்க. ஏற்கனவே காதல் பிரேக்கப் ஆகி போனவர்களுக்கு புதிய காதல் வரக்கூடிய அமைப்புகள் நிச்சயமாக உண்டு. காதலித்து கொண்டிருப்பவர்களுடைய உறவு கல்யாணத்தில் முடியக்கூடிய அமைப்பு உண்டு. நாங்கள் ரொம்ப நாளாக காதலிச்சுட்டு இருக்கிறோங்க, படிக்கிற காலத்திலிருந்தே நாங்கள் லவ் பண்ணிட்டு இருக்கிறோம். அப்பா அம்மா தான் இது வரைக்கும் ஒத்துக்காமல் இருந்தாங்க, இப்போ தான் ஏதோ இந்த வீட்டில் மனசு அந்த வீட்டில் மனசு மாறுறாங்க என்கின்ற மாதிரியாக பெற்றோர்களுடைய சம்மதத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. குரு சுக்கிர சேர்க்கை 7ஆம் இடத்தில் இருப்பதால் பங்கு கூட்டு தொழில்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஒரு 2-3 ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து ஒரு தொழிலை ஆரம்பிக்கலாமான்னு ஒரு வேடிக்கையாக ஒன்றை பேசி அதை டக்குன்னு செஞ்சு பார்த்துட்டா என்னங்க அப்படின்ற மாதிரி கூட்டு தொழில் முயற்சிகள் இந்த மாதத்திலிருந்து ஒரு விதை போடக்கூடிய அமைப்பு தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு. தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய மரியாதைகள் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். கணவன் மனைவி உறவு நல்லா இருக்கும். சில இளைய பருவத்தினருக்கு ஆணுக்கு பெண்ணையும் பெண்ணுக்கு ஆணையும் அறிமுகப்படுத்தி புதிய காதல்கள் வரக்கூடிய அமைப்பு இந்த ஆடி மாதத்தில் உண்டுங்க. ஏற்கனவே காதல் பிரேக்கப் ஆகி போனவர்களுக்கு புதிய காதல் வரக்கூடிய அமைப்புகள் நிச்சயமாக உண்டு. காதலித்து கொண்டிருப்பவர்களுடைய உறவு கல்யாணத்தில் முடியக்கூடிய அமைப்பு உண்டு. ஒரே 7ஆம் பாவகம் இன்றைக்கு ரொம்ப சுபத்துவமாக இருக்கிறது. அதாவது ஆடி மாதம் முழுவதும் 7ஆம் இடத்தில் குருவும் சுக்கிரனும் இணைந்து ராசியை பார்க்கின்ற காரணத்தினால் நட்பு காதல் போன்ற விஷயங்களில் என்னென்ன நினைச்சிருக்கிறீங்களோ அது அப்படியே நடக்கக்கூடிய தன்மை தனுசு ராசிக்காரர்கள் எல்லாருக்கும் உண்டுங்க. நாங்கள் ரொம்ப நாளாக காதலிச்சுட்டு இருக்கிறோங்க, படிக்கிற காலத்திலிருந்தே நாங்கள் லவ் பண்ணிட்டு இருக்கிறோம். அப்பா அம்மா தான் இது வரைக்கும் ஒத்துக்காமல் இருந்தாங்க, இப்போ தான் ஏதோ இந்த வீட்டில் மனசு அந்த வீட்டில் மனசு மாறுறாங்க என்கின்ற மாதிரியாக பெற்றோர்களுடைய சம்மதத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. இந்த ஆடி மாதத்தில் புதிய அறிமுகங்கள் கிடைக்கும். அதிலும் வெளி மாநிலம் வெளிநாடு போன்ற அமைப்புகளில் நல்ல தகவல்கள், அந்நிய இன மத மொழி பேசக்கூடிய ஒருவருடைய தொடர்பு நட்பு கிடைத்து அதன் மூலமாக வாழ்க்கையில் முன்னேற்றம். 3ஆம் இடத்துல ராகு இருக்கிறார் இல்லையா, குருவின் பார்வையில் மாதம் முழுவதும் இருக்கிறார் இல்லையா. ஆக நம்முடைய மதத்தை சேராத, நம்முடைய மொழியை பேசாத, நம்முடைய இனத்தை சேராத ஒருவருடைய தொடர்பு அறிமுகம் போன்றவைகள் கிடைத்து அவர் மூலமாக வாழ்க்கை முன்னேற்றத்தை அடையக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு. 11ஆம் பாவகாதிபதி இப்போது 7ஆம் இடத்தில் இருப்பதால் மனைவியால் லாபம், பெண்களால் லாபம் என்கின்ற அமைப்பு இப்போது இருக்குதுங்க. அவரவருடைய வயதிற்கு ஏற்றார் போல அம்மா, அக்காள், தங்கை, மனைவி, தன்மகள், தோழி போன்ற உறவுகளின் மூலமாக கடந்த காலத்தில் எந்தெந்த இடத்துல டிஸ்டர்ப் ஆனீங்களோ அந்த பெண் உறவுகள் எல்லாத்திலையுமே டிஸ்டர்ப் ஆனவைகள் எல்லாம் சாதகமாக மாறக்கூடிய தன்மைகளும் இப்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு. குரு சுக்கிர சேர்க்கை 7ஆம் இடத்தில் இருப்பதால் பங்கு கூட்டு தொழில்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஒரு 2-3 ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து ஒரு தொழிலை ஆரம்பிக்கலாமான்னு ஒரு வேடிக்கையாக ஒன்றை பேசி அதை டக்குன்னு செஞ்சு பார்த்துட்டா என்னங்க அப்படின்ற மாதிரி கூட்டு தொழில் முயற்சிகள் இந்த மாதத்திலிருந்து ஒரு விதை போடக்கூடிய அமைப்பு தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு. இப்போவே அது ஆலமரமாக ஒரு வளர்ந்து கிளர்ந்து உங்களுக்கு பலன் தரப்போதுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் 7ஆம் இடத்தில் சுபர்கள் இந்த மாதிரி இணையும் பொழுது நண்பர்களின் மூலமான ஆதாயம், எதிர்பாலினத்தவரின் மீதான ஆதாயங்கள், ஈர்ப்புகள், ஆணுக்கு பெண்ணால் லாபம், பெண்ணுக்கு ஆணால் லாபம் என்கின்ற தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. ஆகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு கடந்த காலத்தில் இருந்து வந்த சோதனைகள் கண்டிப்பாக இருக்காது. 6ஆம் அதிபதி இப்போது 7ஆம் இடத்தில் இருக்கிறார், அவரே லாபாதிபதியாக இருக்கிறார். மற்ற கிரகங்கள் குறிப்பாக தசம அங்காரகா என்கின்ற அமைப்பில் 10ஆம் இடத்துல செவ்வாய் இருப்பது வேலை, தொழில், வியாபாரம் போன்ற அமைப்புகளில் மிகப்பெரிய நல்லவைகளை கொடுக்கக்கூடியது. அதிலும் குறிப்பாக செம்மண் விவசாய பெருமக்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய மகசூல் லாபங்கள் இருக்கும். பணப்பயிர் என்று சொல்லப்படக்கூடிய நிலக்கடலை, தென்னை மரம் போன்ற எண்ணெய் வித்துக்கள் போன்ற அமைப்புகளோடு தொடர்பு கொண்ட விவசாய பெருமக்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய யோக மாதமாக அமைந்திருக்கிறது. தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த ஆடி மாதம்